ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு காமெடி ட்ராமா படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட பேர் அனுரா. இந்த படத்தோட கதை என்னன்னா, அனுரா அதாவது ஆனிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ஸ்டிப்பர்களுக்குள்ள ஸ்டிப்பராக வந்துட்டு பழப்ப ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் வந்துட்டு இவானுங்கிற ஒரு ரஷ்யன் பெரும்புள்ளியோட பையன் அந்த கிளப்புக்கு வரான். நம்ம ஆனிக்கு வந்துட்டு ரஷ்யன் தெரியுங்கிறனால ரெண்டு பேரும் வந்துட்டு பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவானை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கவனிப்பு ஒரு கட்டத்தில் பயங்கரமான கவனிப்பை பார்க்க நம்ம இவானுக்கு பிடிச்சி போய் நீ இங்கே வந்துட்டு ப்ரைவேட்டாக எனக்கு வந்துட்டு கவனிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஆனியும் வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம இவானோடைய வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆனி போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது தான் தெரியுது இவானை வந்துட்டு பயங்கரமான ஒரு பெரும்புலியோட பையன், ரொம்ப ஒரு பணக்கார பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. உள்ளே போய் நம்ம இவானை வந்துட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவனிப்பு பயங்கரமான கவனிப்பாக இருக்குது. இந்த கவனிப்பில் ஓவராக போய் நம்ம இவான் வந்துட்டு நம்ம ஆனி கிட்ட ஒரு வாரம் கேர்ள் ஃப்ரெண்டாக என் கூட இருக்க முடியுமா, அதுக்கு மட்டும் உங்களுக்கு இவ்வளோ $டாலர்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஆனியும் ஓகே சொல்லிடுறாங்க. உடனே பார்ட்டி மோடுக்கு போகுது படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்ட்டி ட்ரக்ஸு அப்படி இப்படின்னு போய் அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம இவான் கேட்க நம்ம ஆனி வந்துட்டு உடனே ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு செம்ம படம் இது. 2.25 மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படம். அதுவும் வந்துட்டு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் வந்துட்டு அந்த ப்ரீஸ்டும் ஒரு 2 ஆள் கையில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலும் நம்ம அனாராவோ வந்துட்டு நம்ம மைக்கேல் மேட்சன் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு பார்ட்டி மோடில் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அதுவும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிப்பிங் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ப்ரீஸ்ட்டு அந்த 2 அல்ல கைகளும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அங்கே ஒரு அலப்பறம் நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பஸ்ட் அவுட் ஆகிற ஒரு சீனுமே வரும். அதுவுமே சூப்பராக நல்லா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு கேரி ஆன் பண்ணி வந்துட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 அல்ல கை வர்றது, அந்த நடக்கிற அந்த டார்க் காமெடியில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவானா நடிச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த 2K மனநிலையோட வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு பெருமொழியோட பையனாக இருந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வந்துட்டு அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ கட்டத்தை பார்த்தீங்கன்னா இவானா தேடி தான் வந்துட்டு அவங்க 4 பேருமே போவாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். நைட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ப்ரூக்லின் அந்த மாதிரியான ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த நைட் மோடில் கேப்சர் பண்ணது, அந்த போர்ட்ரேட் பண்ண விதமெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஓய்வு இல்லாமல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணியே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த அதுக்குள்ளே வந்துட்டு இந்த அனுராவோட சேஞ்ச் ஓவர் அப்படியே மாறுறது கொஞ்சம் அப்படியே போக வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிறதா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அந்த பெரும்புள்ளிகள்லாம் வரதாகட்டும், அங்கே நடக்கிற பஸ் ரூட்டில் வந்துட்டு செம்மையாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு சரக்கு எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு பயங்கரமாக போச்சு. அதே மாதிரி இந்த டேரக்டர் ஷான் பேக்கர் வந்துட்டு ஒரு அட்டகாசமான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் போக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு எப்பவுமே ஒரு க்ரௌட்லேயே இருந்த படம் அப்படியே மெல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லோன்லினஸ்க்கு வரும். ஒரு நைட்டு 2 பேரும் தங்கக்கூடிய ஒரு டைம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது அட்டகாசமாக இருந்துச்சு. அது வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த அவ்வளோ சவுண்டில் இருந்த ஒரு இது அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக போகும். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு பார்ட்டி மோடில், அதுவும் வந்துட்டு இந்த நியூ இயர் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை பாருங்கள். ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம வேறு ஒரு எபிசோடில் சந்திப்போம். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.